ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்கரைவள்ளி கிழங்குல செஞ்சுருக்கிற இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சக்கரைவள்ளி கிழங்க இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம வேக வைக்கிற குக்கரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெசிபியில் நம்ம ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம். இனிப்பும் காரம் கலந்த மாதிரி வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, அரிசி மாவும் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். குழந்தைங்க சாப்பிட்ற ரெசிபிங்கிறதுனால நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சா மட்டும் போதும். அதனால நம்ம உருண்டைகள் எல்லாம் உருட்டி தயார் நிலையில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரே மாதிரி சூட்டில் இப்போ இந்த எல்லா உருண்டைகளையும் நம்ம பொன்னிறமாக பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம உருண்டைகள் எல்லாம் போட்டாச்சு. ஒன்னோடு ஒன்று ஒட்டி இருக்கும். அதை கொஞ்சமாக நல்லா பிரித்து விடுங்க. சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி பெரட்டி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம அதைய எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த போண்டாவை எடுத்துடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாஸோ சட்னியோ வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.